கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சாத்தான் பல விதங்களில் இன்றைக்கு நம்மளை ஏமாத்துறான், தந்திரமாக ஏமாத்துறான். அதனால தான் பவுல் கூட சொன்னார், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று கெடுக்கப்படுமோ என்று சொல்லி நான் பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதனால் சாத்தானுடைய இன்னைக்கு தந்திரமாக ஏமாத்துறான், பயங்கர தந்திரமாக ஏமாத்துறான். எல்லா கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே இதுதான் கிறிஸ்டியானிட்டி, இதுதான் ஒரிஜினல், இவங்கள போல யாரும் இல்லை, இவங்க தான் பரிசுத்தவான், இவங்க தான் ப்ரேயர் லைஃப்பில் இருக்கிறவங்க, இவங்க தான் பரலோகம் போக போகிறவங்க, இவங்க தான் உண்மையான தியாக வாழ்க்கை வாழ்கிறவங்க, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக தந்திரமாக ஏமாற்றி அநேகர் அவனுடைய வஞ்சனையினால் பிடிக்கப்பட்டு தந்திரத்தில் விழுந்து ஏவாளை போல வஞ்சிக்கப்பட்டவர்களாக இன்னைக்கு போய்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன் லைஃப்பில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சத்தியத்தை சத்தியமாய் அறிவதற்கு சத்திய ஆவியாகி அவர் நமக்குள்ளே வரணும் இல்லையா? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் இயேசு சொல்லும்போது சொல்கிறாரு, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் அவர் உங்களை நடத்துவார். அவர் நடத்துவார். எது தந்திரம், எது பொய், எது உண்மை, எது கரெக்டு, எது சரியான பாதை, எதில் நீ போகணும். அப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்பொழுது தான் சரியான பாதை எது அப்படிங்கிறத காட்டி கொடுக்குறாரு. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் இயேசு சொல்கிறாரு, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துகிறார். அப்போ சாத்தானுடைய தந்திரம் என்ன, அவனுடைய பிளான் என்ன, அவன் எப்படி நம்மளை வஞ்சிக்க போகிறான், எப்படி நம்மளை ஏமாற்ற போகிறான், இப்படிங்கிறதான அந்த காரியத்தை சொல்லிக் கொடுக்குறவர் ஆவியானவர் தான். ஆவியானவர் தான். பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில், சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல அப்படின்னு சொல்கிறார். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். சாத்தானுடைய தந்திரம், அவனுடைய ஏமாத்துற அந்த ஒரு சுபாவம், எப்படி அவன் நம்மளை ஏமாற்ற போகிறான், அந்த ஒரு காரியம் நமக்கு தெரியாதது இல்லை, தெரிஞ்சது தான். அப்போ சாமி நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது அவர் நம்மளை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார், இதுதான் கரெக்டு, வீடு போகணும், இது பண்ணணும். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது எல்லா சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துகிறார். சத்தியத்தில் தான் நடத்துவார். இதுக்கு மெயினான தேவை சத்திய ஆவி அவர் வரணும், நமக்குள்ளே வரணும். இது எப்படி வருது அப்படின்னா, இதுக்கு மேலே நான் நிறைய வீடியோவில் பைபிள் ஸ்டடியில் சொல்லியிருப்பேன். ஆவியானவர் நமக்குள்ளே எப்படி வரார் அப்படிங்கிறத, அவர் பரிசுத்த ஆவி இல்லையா? பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவிங்கிறவர் அசுத்தம் இருக்கிற இடத்துல வரமாட்டார். நீங்கள் பேசிக்காகவே அந்த வார்த்தையவே எடுத்துக்கோங்க, பரிசுத்த ஆவி. அப்போ அசுத்தம் இருக்கிற இடத்துல இவர் வருவாரா? வரமாட்டார். அசுத்தம் இருக்கிற இடத்துல இந்த பரிசுத்த ஆவி வரமாட்டார். அசுத்தம் பரிசுத்தம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது. இப்போ இந்த இடத்துல அவர் வரமாட்டார். அசுத்தம் இருக்கிற இடத்துல அவர் வரமாட்டார். இப்போ நான் அசுத்தத்தில் இருக்கிறேன் அப்படின்னா எனக்குள்ள இந்த பரிசுத்த ஆவி வரமாட்டார். அசுத்தம்னா என்ன? இந்த உலக காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாதது, சிகரெட் குடிக்கிறது, பாக்கு போடுறது, சாராயம் குடிக்கிறது, இதுபோல் நிறைய காரியங்கள் இருக்குது இந்த உலகத்தில் இருக்கிறது. அசுத்தமான, நமக்கே தெரியும் இது அசுத்தம், இது கழிச்சு, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய காரியங்கள் வேணாம்னு சொல்லி நம்ம விட்ட காரியங்களை மறுபடியும் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, வேணான்னு நான் வெறுத்த அசுத்தத்தை நான் திரும்ப எடுக்கிறேன். அப்போ எனக்குள்ளே இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணிடுறாரு? இந்த அசுத்தம் உள்ளே வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு விலகி போயிடுறாரு. பைபிள் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு கீழ்ப்படியாமை காட்டுறதே என்னதுதான்? அசுத்தமான ஒரு செயல் தான். கீழ்ப்படியாமல் போகிறது, சாமியோட வார்த்தைக்கு, இந்த பைபிள் வசனத்துக்கு நான் கீழ்ப்படியாமல் காட்டுறேன் அப்படின்னா அதுவே ஒரு அசுத்தமான வாழ்க்கை, அதுவே அசுத்தம் தான். சவுல் என்ன பெரிய பாவம் பண்ணார் சொல்லுங்க? சவுல் என்ன பெரிய பாவம் பண்ணார்? டைமுக்கு வர வேண்டிய டைமுக்கு சாமுவேல் வரல. அதனால என்ன பண்ணிட்டாரு? அவசரப்பட்டு ஒரு பலி செலுத்திட்டார். சரியா? இது ஒரு கீழ்ப்படியாமை. சாமி சொல்றாரு, சாமுவேல் சவுலை பார்த்து வரும்போது சொல்றாரு, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அதுதான் பெஸ்ட்டு. இங்கே பலி செலுத்துறது முக்கியம் இல்லை, நீ போராடி ஜோம் பண்ணுறது முக்கியம் கிடையாது.
கீழ்ப்படிஞ்சியா, கீழ்ப்படிதலோட அந்த காரியத்தை செஞ்சியா அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போ கீழ்ப்படிதல் முக்கியம். வழியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அப்போ கீழ்ப்படியாமல் எப்போ சவுலுக்குள்ளே வந்துச்சோ அதோட ராஜ்யபாரம் ரெண்டாவில் ராஜ்யபாரம் அவரை விட்டு கிழிக்கப்பட்டது. அவர் ராஜாவாக இருக்கிற தகுதியை இழந்துட்டார். ராஜாங்கிற அந்த போஸ்ட்லேருந்து சாமி அவரை தள்ளிட்டார் சவுலை. அப்போ கீழ்ப்படியாமை வந்தப்ப தேவனுடைய ஆவி அவரை விட்டு விலகிருச்சுன்னு சொல்லி படிக்கும். கர்த்தருடைய ஆவி அவருடைய விலகி, அதான் அசுத்தம் உள்ள வந்த ஒருபாடு. கீழ்ப்படியாமை என்கிறதான் அசுத்தம் உள்ள வந்த ஒருபாடு. இந்த பரிசுத்த ஆவியானவர் சவுலை விட்டு நீங்கி விட்டார். கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கி விட்டது. இது ஒரு உதாரணமா சொல்றேன். அப்ப நமக்குள்ள பல காரியங்கள் அசுத்தமா இருந்தது அப்படின்னா ஆவியானவர் நமக்குள்ள இருக்க மாட்டார். நம்ம நினைச்சுக்கிறோம் நானுமே இருக்கிறேன், போய் சொல்றேன், எத்தனையோ தேவனுக்கு பிரியமில்லா இஷ்டமில்லா காரியங்களை செய்கிறோம். இதெல்லாம் செஞ்சுட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்போது, ஒரு ப்ரேயருக்கு போகும்போது, இல்லை சர்ச் மீட்டிங் போகும்போது, அங்கே போய் நான் என்ன ஒரு பெரிய பரிசுத்தவானா காட்டிக்கிட்டு எல்லாரும் முன்னாலும் பயங்கரமாக ஆவியில் நிறைஞ்சு நான் தான் இருக்கிறதுலே சக்தி நிறைந்தவன், உங்கள் எல்லாரோட எனக்கு தான் ரெட்டிப்பான அபிஷேகம் இப்படிலாம் சொல்லி ஜனங்க முன்னால் நான் காட்டி ஒரு மாயம் பண்ணி ஒரு ட்ராமா பண்ணி ஆவியானவர் என் கூட இருக்கிறாருங்கிற மாதிரி நான் உங்களுக்கு காட்டினேன் அப்படின்னா காட்டலாம். ஆனால் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்க மாட்டார். ஒரு அசுத்தத்தின் நிமித்தமாக இந்த பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயிடார். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நம்ம தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னா, எனக்குள்ளேயும் தக்க வச்சுக்கிறோம் அப்படின்னா எப்போவுமே நான் என்னை சுத்திகரிச்சுக்கிட்டே இருக்கணும், கழுவிக்கிட்டே இருக்கணும், வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். என் இருதயத்தை, என் மனசை நான் கழுவிக்கிட்டே இருக்கணும். என்னை சுத்திகரிங்கப்பா, என்னை தாழ்த்துகிறேன் சுவாமி, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க. இந்த ஒரு அனுபவம் 24/7 என் உடம்புல எப்படி பிளட் ஓடிட்டு இருக்குதோ அதே மாதிரி இந்த ஒரு அனுபவம் நமக்குள்ள தேவைப்பட வேண்டியது அவசியம். அப்படி இருந்துக்கிட்டே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் இந்த ஆவியானவரை நம்ம பாதுகாக்கிறோம். நமக்குள்ளே இருக்கிறார், இவரை நம்ம பாதுகாக்க முடியும். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்தில் நடத்துவார். இனிமே சத்தியத்தில் நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணி இந்த பகுதியை நம்ம முடிச்சிடலாம். இனி நிறைய இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பார்த்து கொண்டு போகலாம். கர்த்தாவே சுவாமி, இந்த வேளையில் நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் சுவாமி. நீ சொல்லிக் கொடுத்த காரியங்களுக்காக ஸ்தோத்திர ஏசப்பா, உனக்கு ஸ்தோத்திர ராஜா. சாத்தான் பல விதங்களில் எங்களை மோசம் போக்குறான் சுவாமி. எது உண்மை, எது பொய், எது டூப்ளிகேட், எது ஒரிஜினல் அப்படிங்கிறதே தெரியாத ஒரு கிறிஸ்தவ உலகத்தில் நாங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் சுவாமி. ஆனால் நீர் சொன்னீர், சத்திய யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துவார் என்று சொன்னீர். சத்திய ஆவி எங்களுக்குள்ளே வரணும். அதுக்காக எங்களுக்குள்ளே இருக்கிறதான எல்லா அசுத்தங்களும் எங்களை விட்டு போகும்படியாக ஒரு விஷயம் கூட இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நான் கர்த்தாவே சுவாமி உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும் இந்த ஒரு அனுபவம் 24/7 24 மணி நேரமும் 7 நாளும் 24 மணி நேரமும் எங்களுக்குள்ள உண்டாகி கொண்டே இருக்கட்டும் சுவாமி. அதிகமாய் சுத்திகரித்து எப்படியாவது உண்மை போல மாற்றப்பட எங்களுக்கு உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.